இப்போ இந்த சூரிய கலையும் சந்திர கலையும் நடக்கும்போது நாம செய்ய வேண்டியது என்ன சார்? நீ அதை ஒன்றுமே செய்ய முடியாது சாமி. நீ என்ன செய்ய முடியும்? ஒரு யோகி செய்ய முடியும். ஒரு சராசரி மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இப்போ நம்ம பேசுகிறோம், சூரியகலை இருக்குது, சந்திரகலை இருக்குது அப்படின்லாம் இப்போ பேசுகிறோம். சராசரி மனுஷன் இதை பற்றி பேசுவானா? உடலை பற்றி தான் பேசினுப்பான். என் உடம்பு பிடிக்குது, என் உடம்பு பிடிக்குது, நான் இத்தை பண்ணுவேன் அத்தை பண்ணுவேன், இப்படி தான் பேசினுப்பான். ஏன்னா அவன் கண்டது உடல், அவன் காணாதது உயிர். உயிரை கண்டவனுக்கு தான் அதனுடைய நிலைகள் என்னான்னு தெரியும், உயிரை காணாதவனுக்கு அது தெரியாது. அப்போது ஒரு சராசரி மனுஷன் அதை பற்றி அவன் யோசிக்க போகிறதே கிடையாது. அதனால் அவன் எதுவும் பண்ண போகிறதில்லை. ஆனால் ஒரு யோகி என்ன பண்ணுவான், சந்திரகலையிலே ஓடுது, அவனுக்கு குளிர்ச்சி ஆகுது உடல் அப்படின்னா அவனே மாற்றுவான் சூரியகலைக்கு. சூரியகலைக்கு மாற்றி அந்த கோல்டை வந்து ஈட்டாக்குவான். சரி, சூரியகலையிலே ஓடி உடல் ரொம்ப உஷ்ணமாகுது, மோஷன் கூட போக முடியல அப்படின்னா உடனே சந்திரகலையை மாற்றுவான். அது யோகிக்கு சாத்தியம். ஆனால் சராசரி மனுஷனுக்கு சாத்தியம் இல்லது. நம்மளால உணர கூட ஒன்றும் பண்ண முடியாது. மூச்சு போதா இல்லையான்னு நீ யோசித்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எங்க அது மேலே போய் மாற்றுவத்த? அவனுக்கு இந்த உடலை மறந்துவிட்டு அவனுக்கு இருக்கிறதெல்லாம் உயிர் மேலே நினைப்பு. அதனால் அவனால் முடியும். ஒருத்தரால் முடிஞ்சது என்னால் முடியும்லாம் சொல்லக்கூடாது. முயற்சி பண்ணலாம், ஆனால் முடியும்னு முடிவு பண்ணக்கூடாது. ஒரு பணக்காரங்கிறான், அவன் பணக்காரன் ஆயிட்டான், நான் கூட ஆயிடுவேன்னு வாயில் பேசுகிறேமே தவிர ஆனால் ஆக முடியாது. ஆகத்துக்கு முயற்சி பண்ணலாம். அது மாதிரி யோகியினுடைய நிலையும் சராசரி மனுஷனையும் ஒப்பிடவே கூடாது. பாறையில் விதை விதைக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. உண்மை சாமி. பாறையில் எப்படி சாமி விதை முளைக்கும்? நிறைய முளைக்காது சாமி. இந்த ஆசிரமம் கட்டி 13 வருஷம் ஆச்சு சாமி. குறைஞ்சது இது வரைக்கும் ஒரு 7000-8000 பேர் உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பாரு. எல்லாம் புது ஆள் தான் இருக்கிறாங்க, பழைய ஆள் யாருன்னா இருக்கிறாங்கலாம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? நான் விதைச்ச விதை முளைக்கலன்னு அர்த்தம். முளைச்சிருந்தா இங்கே எல்லாம் பயிராக நிற்கும். வருது, உபதேசம் வாங்குது, போயிடுது, முடியல விட்டுடுது. அப்போ பாறையில் விதைக்கிற கதை தானே இது. அதனால தான் அதை புக்கில் சொல்லியிருந்தேன், பாறையில் விதைக்கிறேன், எங்கேயாவது ஒன்று முளைக்காதா அப்படின்னு நினச்சேன். அது வதனி இங்கிலாண்டில் முளைச்சிக்குது இல்லையா? 1000 பேருக்கு உபதேசம் கொடுக்கும்போது 1000 பேரும் சீடர் ஆகிடுவான்னு நான் நம்புறதே கிடையாது. ஆனால் யாராவது ஒருத்தன் ஆவானே, அந்த ஒருத்தனுக்காக 1000 பேருக்கு உபதேசம் கொடுக்குறேன். அந்த ஒருத்தி இங்கிலாண்டில் வதனி ஆயிடுச்சு இல்லையா? கடவுளோடு போய் கலந்துட்டு வந்துடுச்சு. அந்த ஒருத்திக்காக நான் 13 வருஷம் கஷ்டப்பட்டுக்கிறேன் இல்லையா? அது வீணா போலி எனக்கு. அதனால் அந்த மாதிரி பண்ணின்னுக்கிறேன் சாமி. அந்த வெறித்தனம்கணும் தெய்வீகத்தில். தெய்வம்னு போனால் சலிட்டு அடிக்கிற மாதிரி நண்பங்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதோட கலந்துடணும் நம்ம மனசு. அப்படிப்பட்ட பக்தி வரணும் தெய்வத்து மேலே. அதுதான் பக்தி. ஏதோ போகும்போது ஏதோ கேட்டு போட்டு போய்கினே இருக்கிறது பக்தி இல்லை. பேர் அது ஒரு சினேதக்காரன் ரொம்ப டீப்பான சினேதக்காரங்கிறான், போய் கட்டி பிடிச்சிப்பான் இல்லை, சும்மா பட்டும்படா சின்னக்கிறான். சாமி வணக்கம் சாமி அப்படின்னு போயினே இருப்பான். சாமி அப்படி தான் வச்சுன்னு நம்ம ஆளுங்க கும்பிட்டுங்கிறாங்க. குட் மார்னிங் சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த அது கூட கை மூசா தூக்குறது கிடையாது, பாதி தானே. இந்த போலீஸ்காரங்க மாதிரி டபால் நடிக்கிறதுலாம் கிடையாது. சொல்லுங்க. இந்த செந்தூர் அண்ணன் பிடிச்சின்னு ஒரு இடத்துல மாட்டை விட்டுடணும். கடவுள் ஆன்மாவை மட்டும்தான் படைச்சாரு, மனுஷனை இல்லை அப்படின்னு சொல்றீங்க. சரி, அப்படின்னா மனுஷனை படைச்சது யார் சாமி? மனுஷனை படிச்சுன்னுக்கிறான். மனுஷனை படிச்சுங்கிறான் சாமி. ஒரு மூலம் இருக்கணும்ல எப்படி இருந்தாலும். இப்போ கடவுள் மனுஷனை படித்தான் அப்படின்னா கல்யாணம் ஆகாத ஆம்பளைங்களுக்கெல்லாம் 10 குழந்தைங்க இருக்கும். கல்யாணம் ஆகாத பொம்பளைங்கள்லாம் காலேஜ் பசங்கள்லாம் 10 குழந்தை வச்சுருக்கோம். அப்போ இல்லை, ஒரு ஆண் ஒரு பெண் இணையும் போது தான் ஒரு இன்னொரு உருவம் வருது.
அப்போது படைச்சது தாயும் தகப்பனும் இந்த உடலை, அந்த உடலுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை இறைவன் படைத்தான். ஒரு மனிதன் இறந்த உடனே எவன் படைச்சானோ அவங்கிட்ட அந்த உடல் சேர்ந்து போகுது, எவன் படைச்சானோ அவனை தேடி அந்த ஆன்மா போகுது. அதுதானே நான் இப்போது ஒரு 3 நாளைக்கு முன்னே கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு சாவு வண்டி போகுது, அந்த சாவு வண்டியில் ஒரு வாக்கியம் எழுதியிருக்குது. அந்த வாக்கியம் என்ன அப்படின்னா, படைத்ததெல்லாம் விட்டு படைத்தவனை நோக்கி பயணம் போகின்றேன். அப்போது இவன் பொண்டாட்டியை படித்தான், பிள்ளைங்களை படித்தான், வீடு வாசலை படித்தான், ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டான். இவனை படித்தவனை தேடி பயணம் பண்ணுறான் இல்லையா? அந்த மாதிரி இந்த கருவில் உருவானது இந்த உடல், உள்ளே இருக்கிற ஆன்மா இறைவன் உருவாக்குது. அதனால் அதை இறைவனே எடுத்துக்கிறான். ஆனால் இந்த உடல் தாய் தகப்பனை படித்ததால் அந்த தாய் தகப்பங்கிட்ட அந்த உடலை விட்டுறோம். அதை வச்சுக்கிட்டு நம்ம அழுகுறோம். அப்புறமா ஒரு 2 நாள் வச்சுன்னு தூக்கி போட்டுடுறோம். சிங்கப்பூர்லேருந்து ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணார். சாமி, எங்கள் அப்பா இறந்து 1 வருஷமாச்சு, 1 வருஷம் கூட இன்னும் ஆகலை, நான் ஏதாவது நல்ல காரியம் செய்யலாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், செத்த உடனே உங்கள் அப்பா செத்த உடனே தலைமாட்டில் என்னப்பா வச்சேன்னு. விளக்கு வச்சேன் சாமி அப்படின்னா. விளக்கு வச்சேன், ஊதுவத்தி கொளுத்துனேன், தேங்காய் உடச்சி வச்சேன், கற்பூரம் கொளுத்துனேன். இது அந்த இந்த போனத்துக்கு பண்ணியா உங்கள் அப்பனுக்கு பண்ணியான்னு? இல்லை சாமி, எங்கள் அப்பாவுக்கு தான் பண்ணேன். அப்போது உங்கள் அப்பா அன்னைக்கே கடவுளாயிட்டார், செத்த அன்னைக்கே கடவுளாயிட்டார், நீ கும்பிட்டுட்ட இல்லை? நீ எங்கடா தீட்டு அங்கே உட்காந்திங்குது? பணத்தை எதுவுமே மண்ணில் போச்சு போட்ட. தீட்டான பொருள் மண்ணுக்கு போயிடுச்சு, தீட்டு ஆகாத பொருள் ஆகாயத்துக்கு போயிடுச்சு. அப்போ நீ ஆகாயத்துக்கு போன பொருளை தானே வழிபட்ட, இங்கே எங்கே தீட்டு உட்காந்திங்குது? அதனால் எப்போ வேணா செய்யலாம். உடனே 1 லட்சம் ரூபாய் அமிச்சார். அமிச்சு 50,000 ரூபாய் ஆசிரமத்துக்கு எடுத்துங்க, 50,000 அன்னதானத்துக்கு எடுத்துங்கன்னாரு. சரின்னு போட்டாச்சு. திருப்பி என்ன பண்ணார், 2 நாள் பொறுத்து ஒரு ஃபோன் பண்ணார். சாமி, நான் ஏதாவது ஒரு உதவி செய்யலான்னு நினைக்கிறேன்னாரு. உடனே நான் சொன்னேன், ரொம்ப நாள் ஆசை எனக்கு, இந்த வயசானவங்களுக்கு பௌர்ணமியில் எதனா துணி கொடுக்கலான்ட்டு, ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைப்பா அப்படின்னா 1.5 லட்சம் ரூபாய்க்கு துணி எடுத்து கொடுத்தார். உடனே அமிச்சார். அன்றைக்கி சஷ்டி அன்றைக்கி ஆம்பளைங்களுக்கெல்லாம் வேஷ்டி டவல் கொடுத்தேன், பொம்பளைங்களுக்கெல்லாம் புடவை ஜாக்கெட்டு கொடுத்தேன். அவர் அமிச்ச துணி தான். அப்போது இப்படிப்பட்ட மனங்கள் யாரும் அவர் இன்னும் என்ன பார்க்கல, வீடியோவில் பார்த்ததோடு சரி, நான் அவரை நேரடியாக பார்க்கல. ஆனால் என் மேலே வச்ச நம்பிக்கை, அதை துரோகம் பண்ணலாமா நம்ம? சரி, அந்த இடத்த துட்டு எடுத்து துணுப்பட்டவர்னா வந்து போலீஸ் அனுப்புகிறாருங்க, ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த நம்பிக்கையை நம்ம கெடுக்கக்கூடாது, அதை நம்ம சரியாக செய்யணும். உடனே இவங்களாண்ட சொல்லி வீடியோ வழியை எடுத்து அவருக்கு அமுச்சிடு அப்படின்னு. அப்போது இப்படிப்பட்ட உள்ளங்களும் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் எப்படி எந்த வார்த்தையால் இவங்களுக்கு நன்றி சொல்ல முடியும்? நான் நேற்று கூட மோகனுக்கிட்ட ஃபோன் பண்ணாங்க, எனக்கும் ஃபோன் பண்ணாங்க. நாங்கள்லாம் அவரை கடவுளாக வழிபடுறோம், அவர் எங்களை கையெழுத்து கும்பிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபோன் பண்ணிக்கிறாங்க. இந்த கையெழுத்து தான் என்னால் கும்பிட முடிஞ்சது. இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு புரியல. ஏன்னா அவங்க செய்த உதவிகளை நான் அளவிடவே முடியாது. அவ்வளோ வருத்தப்பட்டேன் இந்த ஆசிரமம் கட்டுறதுக்கு. கட்ட முடியாதோ, செத்து போயிடுமோ, செத்துட்டா பிள்ளைங்க கட்ட முடியுமா? முடியாத. அப்போ நம்ம இருக்கும்போது தான் கட்டணும், நமக்கு வயசாகி போச்சு, பணமும் இல்லை. ஏன்னா பெரிய அமௌண்ட் அது. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஆசிரமம் கட்ட போகிறேன், உதவி செய்யணும் தான். கோடி கணக்கில் கொட்டிட்டான். அப்போ அவனை கெடுக்கலாமா? அப்படியே விட்டுட்டோம்னா பணம் வந்துக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டுனே இருக்கலாம், செய்யலாமா? நம்பிக்கை துரோகம் இல்லையா அது? உடனே முடிஞ்ச உடனே சொன்ன, ஆசிரமம் முடிஞ்சு போச்சு, யாரும் பணம் அனுப்பாதீங்க, எல்லாரும் நம்பரையும் எடுத்துருவேன்ட்டு. தானே முறை இல்லை? ஆனால் இதுக்கு பணம் அமிச்ச ஒருத்தர் முகம் கூட எனக்கு தெரியாது, ஒருத்தரை கூட நான் பார்த்ததில்லை சாமி. அப்போ அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறேன்? எந்த நம்பிக்கையில் எனக்கு அமிச்சாங்க? நான் ஏமாத்துவனா, நல்லவனா, கெட்டவனா, எப்படி தெரியும் அவங்களுக்கு? அந்த நம்பிக்கை. அப்போ அவங்களுக்கு எப்படி நன்றி சொன்ன முடியும்? என்னால் அவ்வளோதான் முடிஞ்சது. அதே நேற்று நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க, சாமி இது மாதிரி கையெழுத்து கும்பிட்றாரு, அது ரொம்ப கஷ்டமாகுது எங்களுக்கு அப்படின்ட்டு. அது மாதிரிலாம் இருக்கிறாங்க மக்கள். இல்லைம்மா, சாமி சிவம் பெரிதா சக்தி பெரிதா என்ற கேள்வியை நம்ம அடிக்கடி கேள்விப்படுகிறோம். சரி, சரியா? உடல் பெரிதா உயிர் பெரிதா? உயிர். ஏமா? உயிர்னு நினைக்கிறேன். உடல் என்ன, உயிர் எங்கே இருந்திருக்கும்?
உடல் இல்லைன்னா உயிர் இருக்குமா? கண்டிப்பா. அப்போ உயிர் இருந்தால் உடல் இருக்குமா? உடல்ன்றது சக்தி, உயிர்ன்றது சிவம். இது ரெண்டும் ஒன்று விட்டு ஒன்று நீங்காது. நீங்கச்சுன்னா நம்ம இருக்க மாட்டோம். இதுதான் சிவம் சக்தி. சக்தி பெரிதா சிவம் பெரிதா அப்படின்னா உடல் பெருசா உயிர் பெருசா அப்படின்னு கேட்குற கேள்வி தான் அது. அதனால் சக்தின்னா உடல், சிவம்னா உயிர் அப்படின்னு புரிஞ்சிக்கினா இந்த வார்த்தை வேறுபாடே வராது. இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவிலேயே பல வீடியோவில் பேசியிருக்கிறேன். கடவுள்ன்றது எது? கடவுளுக்குள்ள வேற்றுமை கிடையாது, மனுஷனுடைய மனசில் தான் வேற்றுமை இருக்குது. அதனால தான் மதங்கள்லாம் தோன்றுச்சு அப்படின்லாம் கூட பேசியிருக்கிறேன். அதனால் ரெண்டு பொருள் இணைஞ்சாதான் இப்போ ஒரு 10 பேர் ஒரு பேச்சுலர் ஆம்பளைங்களே சேர்ந்து ஒரு ஊடகத்துக்குன்னா அதை குடும்பம்னு சொல்லுவாங்களே, என்னன்னு சொல்லுவாங்க? பேச்சுலர்ன்னுவாங்க. அந்த 10 பேர் இல்லாத ஒரே பொண்ணு ஒரே பையன் ஒரு ஊடகத்துக்குன்னு வாழ்ந்தா அதுக்கு என்ன பேர்? குடும்பம்னு வாங்க. அப்போது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைஞ்சாதான் குடும்பம். 100 ஆண் இணைஞ்சா கூட அது குடும்பம் கிடையாது இல்லையா? 100 பெண் இணைஞ்சிருந்தாலும் குடும்பம் கிடையாது. அப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணையிறது குடும்பம். அதே மாதிரி உடலும் உயிரும் இணையிறது உருவம். இந்த உடல் இல்லைன்னா உயிர் நிற்காது, உயிர் இல்லைன்னா உடல் எதுவுமே பதிக்க வேண்டியது தான். நம்ம பார்க்குறோம்ல கண் எதிர்வே. இதுதானே திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லிக்கிறாரு. வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடும்னுக்கிறாரு. நீ பிறந்தது நிஜம்பா, போக போகிறதும் நிஜம்பா, ரெண்டும் தப்பு கிடையாது. ரெண்டும் நீ உனக்கு பொறுப்பு இருக்குது. ஆனால் இந்த ரெண்டுக்கும் நடுவில் நீ கடவுளுடைய பாதத்தை பிடி, இல்லைன்னா வைக்காப்போர்கிட்ட நெருப்பு காட்டின கதை வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். அதனால் நீ வாழுங்காலத்தில் இறைவனை நினச்சி வாழு, அந்த வாழ்க்கை தான் உனக்கு சிறப்பான வாழ்க்கைன்றார். அது மாதிரி உடல் இல்லாத உயிர் இருக்காது, உயிர் இல்லாத உடல் இருக்காது. சக்தி இல்லாத சிவம் இல்லை, சிவம் இல்லாத சக்தி இல்லை. சொல்லுமா சாமி, ஒன்றையே எப்போதும் நினைத்து கொண்டிருந்தால் சித்தப்பிரமை தானே ஏற்படும். அப்போது கடவுளையும் அப்படித்தானே நினைக்கிறோம். இப்போ கடவுளுக்கு ஒரு கடவுளை தேடுறவனுக்கு ஒரு பேர் இருக்குது. கடவுளுக்கே ஒரு பேர் இருக்குது தெரியுமா? பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா. அப்போ கடவுள் என்னவாகிறான்? பைத்தியமாக இருக்கிறான். யார் மேலே பைத்தியமாகறான்? அவன் படைத்த பொருள்கள் மேலே அவனுக்கு பைத்தியமாக இருக்கிறான். ஆனால் அவன் படைத்த பொருளுக்கு அவன் மேலே பைத்தியமாக இல்லை. அவன் படைத்த பொருள்கள் அவன் மேலே பைத்தியமாச்சுன்னா சித்தப்பிரமை தான், அதுவும் மென்டல் தான், அதுவும் பைத்தியம் தான். ஆனால் அது கடவுள் பைத்தியம், காரிய பைத்தியம் இல்லை. காரிய பைத்தியம்ன்றது ஊருக்குள்ளே பைத்தியம் மாதிரி நடிச்சுக்கின்னு பல தீமைகளை செய்வாங்க. அது மாதிரி பைத்தியம் இல்லை, அது உண்மையான பைத்தியம், கடவுள் பைத்தியம். அதனால் கடவுளே ஒரு பைத்தியம்தான் சொல்கிறோம். பித்தான்னா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி அர்த்தம். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா. அப்போ அந்த பைத்தியக்காரனால தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். அந்த பைத்தியக்காரனால தான் நம்ம உடலெல்லாம் உயிரெல்லாம் உருவாச்சு. ஆனால் உன்னுடைய அருள் தேவைன்னு கும்பிடுறான். அதனால் அந்த பைத்தியம் இருக்கணும், காரிய பைத்தியம் இருக்கணும். ஊருக்குள்ளே பைத்தியமாக இருக்கக்கூடாது. கடவுள் பைத்தியமாக இருந்தால் நல்லது, ஊருக்குள்ளே பைத்தியமாக இருந்தால் உபதிரம் தான். அது இருக்கிறத விட போகிறது மேலு. ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம்மா. சாமி, முனிவர்களுக்கும் ஞானிகளுக்கும் முக்காலத்தை உணர்ந்தவர்கள் என்றும் சொல்கிறார்கள். சரி, அது சத்தியமா? சாதாரண ஒரு மனிதரால் இந்த சித்தியை பெற முடியாது. ஞானியும் முனிவரும் இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு சுகங்களை விட்டுட்டு இழந்து அவன் இளமையிலேருந்து இறைவனையே தேடி வாழ்ந்தவன். அதனால் முக்காலம் உணர முடிஞ்சது. ஒரு மனிதன், சராசரி மனிதன் அவன் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதையே உணர முடியாது. ஏன்னா அவன் குடும்பத்தில் அவன் வெளியே போயிட்டான், அவன் வீட்லேயே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்படியேப்பட்ட முக்காலத்தை எங்கேருந்து உணருது? அதனால் மகானவன் நீ மனுஷன், நீ உன்னால் உணர முடியாது, மகானால் உணர முடியும். ஏன்னா உலக இன்பத்துன்பத்தை அவன் இழந்தவன், அதனால் அவனால் உணர முடியும். நீ இன்பத்துன்பம் தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துனுக்கிற, உன்னால் எப்படி உணர முடியும்? அதனால் ஒருபோதும் உணர முடியாதுமா. சாமி, இன்றைய சமுதாய சமூக வகுப்பாத பிரச்சனைகளை சரி செய்ய இந்து மதம் எவ்வாறு உதவுகின்றது? எந்த மதமும் உதவாதுமா. எந்த அமைப்பு ஒரு பேப்பர், இப்போ ஒரு புக்கு இருக்குது, அது மத போதனை புக்கு. அந்த மத போதனையில் கடவுள் இருக்குதா? இப்போ பைபிள் இருக்குது, அதில் கடவுள் இருக்குதா? இல்லை. குரான் இருக்குது, அதில் கடவுள் இருக்குதா? இல்லை. பகவத்கீதை இருக்குது, அதில் கடவுள் இருக்குதா? இல்லை. ஆனால் இத்தனை மத போதனையிலும் கடவுளை பற்றி இருக்குது. எந்த புக்குலையும் கடவுள் கிடையாது.
கடவுள்ன்ற உன் மனசுக்குள்ளதாங்கிறான், உனக்குள்ளதான் இருக்கிறான். உன்னை உணர்ந்துட்டீங்கன்னா ஒரு மதமே தேவையற்றது. அது இப்போ எனக்கு ஜாதி மதம் குலம்லாம் நான் யோசிக்கிறதே கிடையாது. என்கிட்ட பாரு, கிறிஸ்டின் இருக்கிறான், முஸ்லீம் இருக்கிறான், இந்துன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறான். எல்லா மதத்துக்காரும் எங்கிட்ட ஆசிரமத்தில் உறுப்பினராக இருக்கிறாங்க, பாடம் பண்ணுறாங்க, உபதேசம் வாங்கி. அப்போது மதத்தை மறக்கணும், கடவுளை அடையணும்னா. மதத்தை பிடிச்சிங்கன்னா கடவுளை மறந்துடுவீங்க. அதனால் மதத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே. கடவுள் எந்த மதம், எந்த ஜாதி, எந்த மொழி, எவனாலேயாவது சொல்ல முடியுமா? எவனாலையும் சொல்ல முடியாது. இது தெரியாது. என் கற்பனை கட்டினதை நான் எழுதிக்கணும், உன் கற்பனை கட்டினதை நீ எழுதிக்கணும், ஊரை ஏமாத்தின்னுக்குறோம். ஆனால் நிஜம் அது இல்லை. நிஜம் உனக்குள்ளே இருக்கிற இறைவன். உனக்குள்ளே நீ தேடு, உண்மை தெரியும். அந்த இறைவனை நீ தேடாத வரைக்கும் உண்மையை புக்கில் தேடினா உண்மை புரியாது. சித்தர்களோட வழிபாட்டு முறை, அதே மாதிரி யோக முறைகள், இதெல்லாம் வந்து நம்ம இந்த பாமர மக்களுக்கெல்லாம் வந்து அது உகந்ததாக இருக்குமா? எல்லா மக்களும், பாமரை மக்கள்லேருந்து எல்லா மக்களும் இப்போ எங்கிட்ட உபதேசம் வாங்குறாங்க. இதை நான் சொல்கிறேன். உன் குடும்ப சூழ்நிலை வேறு. இன்றைக்கெல்லாம் நீ போய் சம்பாதிச்சாதான் 10 ரூபா சம்பாதிச்சுன்னு வந்தால் தான் உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். நீ யோகம் கற்றுக்கிறேன் நான் அதில் போனீங்கன்னா உன் குடும்பம் பட்டினியும் பைசியமாக ஆகிடும். அதனால் இது வேணாப்பா அப்படின்னா திட்டுறான். குருவாயா நீ? குருவா நீ? நான் எவ்வளோ பெரிய விஷயத்த உங்கள்கிட்ட கேட்க வரேன், எனக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன்ட்டு. அப்போ நீ என்ன குருன்னு திட்டுறான் சாமி. ஆனால் அவனால் முடியாதுன்னு எனக்கு தெரியும். இது மாதிரி 500 பேர் வரான்னா 250 பேரால் முடியாது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், என் தலையெழுத்து. சரி, உபயோகம் கொடுக்கறதுக்கு கொடுப்போம். அவனுக்கு இப்போதெல்லாம் உபயோகப்படலாம், என்னைக்காவது ஒரு நாளைக்கு அதை நினைப்பான், நினச்சி தான் ஆகணும். அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லுவேன், நீ பெரிய மகான் ஆகாத, கடவுள் ஆகாத, மனுஷனாக ஆகணும்னா இந்த கலை அவசியம். ஏன்னா இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, உங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணோன்னே வெளியே வந்து பார்த்தோன்னே உங்களை வீட்டில் விட்டாங்க. இப்போ உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் ஆனோடனே என்ன பண்ணீங்க, நீங்கள் வந்து வெளியே பார்த்தோன்னா உங்கள் பசங்களை விட்டீங்க. இது நடைமுறை இல்லையா வாழ்க்கையில்? அதே மாதிரி நீங்கள் சம்பாரிச்சு போடுற வரைக்கும் உங்கள் பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. எங்கள் அப்பா மாதிரி உலகத்தில் அப்பனே இல்லைன்னுவாங்க. பொண்டாட்டி சொல்லுவாங்க, ஏன் புருஷனை மாதிரி ஏதியா புருஷன்னுவா. உன் மனசில் பலம் போய் உன் பாக்கெட்டில் பணம் போச்சுன்னா ஓரமாக உட்காரங்கன்னுவாங்க இல்லையா? அப்போது நீ சம்பாதிக்கிற காலத்தில் எப்படி எப்படியோ சம்பாரிச்சு போட்டேன், எங்கெங்கேயோ கடன் வாங்கி போட்டேன், உன் சொத்து பத்தெல்லாம் விற்று உன் பிள்ளைங்களை காப்பாற்றிட்டேன். ஏன்? அதுங்க நல்லா வளர்ந்துச்சுன்னா நாளைக்கு நமக்கு சப்போர்ட்டு, நாளைக்கு நம்ம தள்ளாடும் போது அதுங்க நமக்கு ஒரு ஆதரவு இருக்கும். அப்படின்லாம் விற்று எல்லாத்தையும் காப்பாற்றிட்டேன். ஆனால் இப்போ சொல்லிச்சு புள்ள போயா போயா என் பொண்டாட்டிக்கிறான் நாங்கிற போயான்றான். இப்போ உங்கள் நிலை என்ன? இறைவா இப்போ என் கதி என்ன? சம்பாதிக்கவும் முடியாது, என் பாக்கெட்லேயும் பணம் இல்லை, எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், மனத்திலையும் பலம் இல்லை. இப்போ என்னை யார் காப்பாற்றுதுன்ற தள்ளாட்டம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும், வந்தே தீரும். இதுதான் உலகம். ஆனால் இந்த தள்ளாட்டம் வரக்கூடாதுன்னா இந்த கலை அவசியம். இதை பிடிச்சிக்கு நின்னாதே போட காப்பாற்ற மாட்டல, போட 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 கடவுளுக்கு நான் என்ன காப்பாற்ற. ஏன்னா கடவுளை நீ ஊற வச்சுக்கணும், உன் மனசில் நினைவில்லை. இதுக்கு முன்னே உன் நினைவில் அது இல்லை. அப்போ உனக்கு அந்த தள்ளாட்டம் வரதான் செய்யும். அதனால் இந்த கலை அவசியம். அதனால் செய்யுங்கன்னு நான் சொல்லிங்கிறேன் சாமி. செய்யறதும் செய்யாதான் அவங்கவுங்க விஷயம். நான் கொம்பேத்துன்னு போக முடியாது விடா சாமி. இந்த ஆசை காமம் இதெல்லாம் வந்து யோக நிலை வரும்போது வந்து தன்னால் போயிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் தன்னால் குறைஞ்சி போயிருங்கிற ஒரு விஷயம் சொல்லி குறையும் சொல்லியிருக்கீங்க. அப்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் எல்லாம் வந்து இந்த யோக நிலை பயிற்சியில் போகும்போது வந்து அவங்க குடும்பத்தில் வந்து அவங்க மனைவியோட உடல் உறவு பண்ணுறதுல ஒரு பிரச்சனைகள்லாம் வரத்தானே செய்யும். வரட்டும். உனக்கு உன் பேரை சொல்கிறதுக்கு 4 பிள்ளைங்களை பெற்றுட்ட, இன்னொன்று உடல் உறவு உனக்கு கேட்குது. சொல்லு, உன்னுடைய வம்சம் நீ வந்துட்டிய வெளி உலகத்தில். வாழை மரங்கத ஒரே ஒரு கண்ணை வச்சுட்டீங்கன்னா 4 கண்ணு சுற்றி வந்துடுது இல்லை? அப்போ இந்த மரம் அழிஞ்சிடும், வளத்தல் மரம் அழிஞ்சிடும், திருப்பி வராது. அந்த மாதிரி நீ தானே அந்த 4, நீ இல்லைன்னா அந்த 4 இல்லையே. அப்போ நீ 4 ஆயிட்ட, ஒன்னா இருந்தவன் வெளியே 4 ஆயிட்ட. இனிமேல் என்ன உனக்கு போகம் கேட்குது? போகம் கேட்டுனா 4 புள்ளியா பெற்றுக்கு போற. குறையட்டும், கடைசி காலம் இறைவன் நினைவு இருக்கட்டும்.
அதுதானே சுகம். மனுஷன் எல்லாத்திலையும் இன்பத்தை அனுபவிக்கிறான், ஒரு விஷயத்துல இன்பம் இல்லை. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விஷயத்துல இன்பத்தை அனுபவிக்கிறான். ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இன்பம், ஒருத்தனுக்கு வீடு கட்டினா இன்பம், ஒருத்தனுக்கு திருடினா இன்பம், ஒருத்தனுக்கு தர்மம் பண்ணா இன்பம், ஒருத்தன் கொள்ளை அடிச்சா இன்பம். இப்படி அவனுடைய செயல், குடிச்சா இன்பம், சிகரெட்டு பிடிச்சா இன்பம். ஒவ்வொரு பொருள் மேல ஒவ்வொருத்தனுடைய மனம் தாவிடுது. அதை செய்யும் போதெல்லாம் அவன் இன்பத்தை அனுபவிக்கிறான். ஆனா இதெல்லாம் இழந்துக்குன்னு வர்றதுதான் முதுமை. அந்த முதுமையில் நீ எல்லாத்தையும் இழக்கணும், உன்னை தனித்து நிறுத்திக்கணும். அதான் ஞானம். பொதுவாக நம்ம ஆன்மீகவாதிகளுக்கு இந்த குண்டலினி யோக பயிற்சியெல்லாம் அவசியமான உண்டா சாமி? குண்டலின்றது சும்மா பேசினுக்கிற விஷயம். இந்த குண்டலின்னு ஊரெல்லாம் சுண்டல் வித்துங்கிற மாதிரி கிடையாது. குண்டலின்னு ஒன்று கிளம்புதுன்னா அவன் மனித நிலையிலேருந்து மாறுபட்ட நிலை. அது அப்படியா? மனுஷ நிலை இல்லை, புனமாய கடக்கம் உடம்பு. குண்டலின்றது ஒரு மனுஷனை கிளம்புச்சுன்னா இவன் போன மாதிரி கிடப்பான், பேச்சுக்கு மூச்செல்லாம் இருக்காது, மூச்சே கிடையாது. அப்புறம் எங்கேருந்து இவன் பேசுறது? மூச்சு இருந்தால் தானே பேச்சு, பேச்சு இருந்தால் தானே மூச்சு. ரெண்டுமே இல்லாத நிலையில் அவன் எப்படி இருப்பான்? கோமால தான் இருப்பான். உடல் கோமா மாதிரி இருக்கும், ஆனால் செயல் இருக்கும். ஆனால் அது எங்கே இருக்கும் செயல்னா ஆகாயத்தில் இருக்கும் செயல், உடலில் இங்கே பூமியில் இருக்காது. அப்போது அந்த குண்டலின்ற பொருள் கிளம்புச்சுன்னா ரெண்டு பொருள் ஸ்பார்க் ஆகிடும். இங்கே கீழே இருக்கிறது குண்டலினி, மேலே இருக்கிறது ஆன்மா. குண்டலினின்றது சக்தி, ஆன்மான்றது சிவம். இந்த ரெண்டு ஜாயின் ஆச்சுன்னா இந்த உலக வாழ் தெரியாது உனக்கு. இதை அனுபவிக்காத துட்டு கோஷம் குண்டலி உபதேசம் தரேன், சுண்டலி உபதேசம் தரேன்னு கொடுத்துங்கிறாங்க. அதுக்கும் ஜனம் போய்கின்னு இருக்குது. எப்படியாவது போகட்டுமே, நம்ம கிட்ட வந்தால் முறையாக சொல்லி கொடுப்போம். முறையாக கற்றுக்க முடியலன்னா ஓடி போட்டோம். நான் வந்தாலும் சந்தோஷப்படுறதில்ல, வரலனால வருத்தப்படுறதும் கிடையாது. ஏன்னா செய்யறதும் சொல்லி கொடுக்குறதும் எனக்காக இல்லை, நான் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கிறேன். நான் சொல்கிறது நான் தான் பெற்ற இன்பம் வையகம் பெறணும்னு திருமூலர் சொன்ன மாதிரி நம்ம அனுபவிச்சதை எல்லாரும் அனுபவிக்கணும் சொல்லி கொடுக்குறோம். அவன் அனுபவிக்கலாம், நம்ம என்ன பண்ண முடியும்? ஏமாற்றக்கூடாது. ஞானத்தில் பொய்ன்றதே பேசக்கூடாது. பொய் பேசுறான்னா அவன் ஆன்மீகவாதியே கிடையாது. அஞ்ஞானத்தில் 1000 பொய் பேசுவான் உலக விஷயத்தை வாழறதுக்கு. இது கடவுள் விஷயம், இதில் போய் நீ பொய் பேசுனீன்னா நீ ஆன்மீகத்துக்கு தகுதி இல்லாதவன்னு அர்த்தம். அதனால ஆன்மீகத்தில் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால குண்டலி கிண்டிலெல்லாம் யாரும் கிடைக்காது, சும்மா கதை. குண்டேலி கிளம்பணுன்னா அங்கே விந்து நிறைய இருக்கணும். இவன் எல்லாத்தையும் ஊரெல்லாம் போய் சாந்தளிக்கிற மாதிரி தெரிஞ்சிட்டு வந்துட்டு இந்த சுண்டேலி கிளம்புவான். அதனால அதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம் சாமி. வணக்கம் சாமி. இந்த நிறைய நாடகங்கள்லாம் சாமி சிலைகள்லாம் பார்க்குறப்போ நிறைய பேருக்கு செய்கிறது எல்லாருமே தவம் பண்ணுறாங்க. முனிவர் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா நான் ஒன்றும் பண்ணலாம். அது என்ன பெரிய விஷயமா? ஒரு காலத்துக்கு ஒரு கால் மேலே வச்சுக்கினேன் எங்கன்னா நின்று இருந்தோம்னா ஒரு போட்டோ எடுத்து 4 ஸ்டில்லு போட்டு விட்டுட்டா நான் தவம் பண்ணுறேன்ட்டுவாங்க. நிற்க முடியுமா? என்னால கீழே இருக்கிற காலம் ஒஞ்சி போடும். அது ஒத்த காலில் நின்று நிறைய, அதுதான் ஒத்த காலில் நின்னா தான் ஜனம் பார்க்க. 2 காலில் நின்னா மனுஷன் நின்னுங்கிறான்வான், ஒத்த காலில் நின்னா தான் தவம் பண்ணுறாருன்னுவான். அதனால நான் அதான் சொல்கிறேன், ஒத்த காலில் நான் எங்கன்னா நின்று இருந்தேன்னா ஒரு ஸ்டில் எடுத்து போட்டீங்கன்னா ஊரில் ஒட்டி விட்டீங்கன்னா பெரியசாமி அறிவுர் அப்படின்ட்டுவாங்க. ஒத்த பைசாவுக்கு ஒதுக்க மாட்டேன் நான். ஊந்து இருக்கிற காலம் போடும். அதனால இந்த ஒம்பெல்லாம் நமக்கு என்னத்துக்கு? அது ஆன்மீகத்தில் ஏதாவது அர்த்தம் இருக்கு? ஒரு அர்த்தமும் கிடையாதுப்பா. அவனையே அவன் ஏமாத்துக்கிறான்னு அர்த்தம். சரி, ஆன்மீகம்ன்றது என்ன தெரியுமா? நீ வாழும் போது இந்த உலக மக்களுக்கு என்னடா சொன்ன, இந்த உலக மக்களுக்கு என்ன செய்த, இதுதான் ஆன்மீகம். கடவுள் உன்னை அதுக்காக தான் ஆன்மீகவாதியை அமைச்சிருக்கிறான். நீ கால் மேலே கால் போட்டு நின்றுக்குன்னு நான் மௌன சாமியார் நிற்கின்னு நீ மௌனமாக இருந்தானே செத்து போன 2 ஒன்று தானே, 2 ஒன்று தானேப்பா. நீ யாருக்குமே எதுவும் சொல்லலை. நீ வாழ்ந்தானே செத்தான்னா 100 பேர் இருக்கிறான். 100 பேர் திருத்திட முடியாது உன்னால. 10 பேர் திருத்தி 10 பேரை நல்ல வழியில் கொண்டு போ. அதானே ஆன்மீகம். அதை போட்டுவிட்டு அது என்ன ஆன்மீகம்? அது இதுதான் இன்னைக்கு நிறைய நடக்குது. ஏன்னா பேசுனா பம்பாயிடும். என்ன மாதிரி பைத்தியக்கார யாருன்னா இருப்பானா சொல்ல? பேசுனாவே ஆன்மீகத்தில் இப்போ பம்பு வரும்.
ஏன்னா அந்த மாதிரி பம்பா தான் பேச தெரிஞ்சுக்கினாங்க அவங்க. ஆன்மீகம்ன்றது ஒரு தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த சாமியார் அந்த சாமியார் திட்டுறது, அந்த சாமியார் இந்த சாமியார் திட்டுறது, இந்த மதத்துக்காரன் அந்த மதத்தை திட்டுறது, அந்த மதத்துக்காரன் இது எதுக்குடா தேவையா சொல்லு? அவன் அதுக்குன்னு வந்துட்டான், அவன் செய்துங்கிறான். உனக்கு நீ மக்களுக்கு என்ன சொல்ல வந்த, மக்களுக்கு என்ன சொல்ற, அதை செய். ஒருத்தர் திட்டி என்ன சாதிச்சிட போறீங்க? ஒண்ணுமே சாதிக்க முடியாது. எல்லா மதத்திலையும் புனிதத்தன்மை உண்டு. ஆனா இந்த மனுஷனால் அதை புரிஞ்சிக்க முடியல. எல்லா மதத்திலையும் இருக்குது, குரான்ல இருக்குது, பகவத்கீதையில் இருக்குது, பைபிளில் இருக்குது, சிவபுராணத்தில் இருக்குது, கந்தபுராணத்தில் இருக்குது, அபிராமி அந்தாதியில் எல்லா புராணத்திலையும் ஒரு அற்புதங்கள் உண்டு. எல்லா மகான்களும் அந்த அற்புதங்களை சொல்லிட்டு போய்க்கிறாங்க. ஆனால் இந்த சராசரி ஆசையில் விளங்குற மனிதனால் சொல்ல முடியல. அதனால் மதத்தை பிடிச்சி திட்டிக்கின்னு இவனை அவன் திட்டிக்கினா அவனை இவன், இது எதுக்கு தேவையா? மனுஷனுக்கு வாழும்போது நீ என்னடா சொன்ன, என்னடா செய்த நல்லது அதை செய்யுங்க. அதனால் இந்த சாமியாரை திட்டுறது, அந்த சாமியார், நமக்கு அந்த சாமியார் திட்டுற வேலையெல்லாம் வேணாம். அவன் ஒரு வேஷம் கட்டி தெருக்கூத்து மாதிரி வந்துட்டான், அவன் செய்துன்னு போட்டுமே. நீ செய்கிறத நல்லதை செய்யிட்டு போய. இதுதான்பா நான் சொல்லிக்கின்னுக்கிறேன். சொல்லு சாமி. அவன் கால் மேலே கால் போட்டுக்கிட்டான், இல்லை கீழே தலையை வச்சுன்னு. நம்மக்கிட்ட ஒருத்தன் தான் சேவியர்னு ஒரு பையன். சரிங்க. திருவண்ணாமலைக்கு போயிருந்தோம், ஈஸ்வரன் கோயிலுக்கு, திருவண்ணாமலை கோயிலுக்கு. சரிங்க. அங்கே போய் தலைகீழ் நின்றுக்கிறான். அவன் கிறிஸ்டின்னு, வள்ளலார் மார்க்கத்துக்கு போயிட்டான். சரி. ஆனால் தலைகீழ் நிற்கிறான். அங்கே போய் என்னத்துக்கு அங்கே போய் தலைகீழ் நிற்கணும்? வீட்டில் போய் மூலையில் நின்று தலைகீழ் நின்று கடவுன் பொண்டாட்டி பார்த்து நிற்கட்டான். கோயிலில் போய் நிற்கணும்னா 10 பேர் ஒரு வேடிக்கை பார்க்கணும். ஆன்மீகம் உன்னை வேடிக்கை பார்க்கறது இல்லைடா, கடவுள் உன்னை வேடிக்கை பார்க்குற மாதிரி கற்றுக்கடா. அதாடா கடவுள் வழிபாடு. 4 பேர் உன்னை வேடிக்கை பார்க்கறது ஆன்மீகம் கிடையாது. உன்னை படைச்சவன் பார்க்கறதுக்கு அதனுடைய வழியை தேடி பயணம் பண்ண, அதுதான் உண்மையான ஆன்மீகம். எந்த மதத்தையும் திட்டி நீ ஒன்றும் திருத்திட போகிறதில்லை. அது எந்த மதத்துக்காரனா ஒன்றா இருக்கட்டும். இந்த மத குறைபாடு எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா மனுஷங்கிட்டேருந்து வருது. ஆனால் மகான்கள் பண்ண போதனையில் வரல. அந்த மகான்கள் பண்ண போதனையை இவனால் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியல. அதனால் மதங்களை திட்டுறது இது தேவையற்றது. மனுஷன் மட்டும்தான்டா நிஜம். மதமும் நிஜமில்லை, வேதமும் நிஜமில்லை, எல்லாம் மனுஷனால் எழுதப்பட்டது. இயற்கை 4 நாள் தான், அதான் கடவுள். ஒன்று பூமி, இன்னொன்று சந்திரன், இன்னொன்று சூரியன், இன்னொன்று வெள்ளி. இந்த 4 இல்லைன்னா எந்த வேதமும் இங்கே நிற்காது, எந்த உயிரும் இங்கே நிற்காது இல்லையா? அப்போது அப்படிப்பட்ட பொருளை, இயற்கையான பொருளை அதை யாராலையாவது செய்ய முடியுமா? ஒரு பிடி மண்ணை யாராலையாவது செய்ய முடியுமா? ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு வேதங்கள் தோன்றலாம், ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு வேதங்கள் மறையலாம். ஆனால் ஒரு பிடி மண் எந்த காலத்திலையும் எவனாலையும் செய்ய முடியாது. ஒரு சந்திரனை செய்ய முடியுமா? ஒரு சூரியனை செய்ய முடியுமா? அப்போது இயற்கை தான் இறைவன். அதனால தான் நான் பட்சி சொல்கிறது, ஈசன் தான் இறைவன். ஈசன் என்றும் ஒன்றும் யாருக்கும் சொந்தமான ஒரு பேரொளி. அந்த பேரொளியில் தான் உயிரினங்களும் உலகமும் இயக்குது. அதை வழிபட கற்றுங்க. அதை வழிபடணுன்னா முதல்ல உங்களை வழிபட கற்றுங்க. கடவுளெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. கற்பனையில் கடவுளை கும்பிடாதீங்க, நிஜத்தில் உங்களை தேடுங்க. நான் யார், நான் யார், நான் யார். அதை தேடினீங்கன்னா கடவுள் யாருன்னு தெரியும் உங்களுக்குன்ற சொல். ஆத்மா வணக்கம். எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். என் பேர் வந்து நித்திய மூகாம்பிகை, அதாவது நம்ம ஐயாவுடைய சீடன். நான் இவ்வளோ காலமாக வந்து வெறும் மூகாம்பியாக இருந்தேன். நான் நித்திய மூகாம்பியாக சீடர் வந்து நான் வந்து சீடனாக பேசுகிறேன். நான் வந்து நாகப்பட்டினம் பேரா ஏற்கனவே மூகாம்பிகா இருந்தீங்க. ஆமாம், இப்போ நான் நித்திய மூகாம்பிகா இருக்கேன். இதுக்கு காரணம் என்ன? என் குருநாதர் தான். நான் வந்து நாகை மாவட்டத்துக்கு வந்திருக்கேன், நானும் என்னுடைய கணவரும். உங்கள்கிட்ட ஐயா வந்து வருவாருன்னு எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. ஒரு உண்மையை சொல்கிறேன், ஐயா வந்துட்டார். உங்கள்கிட்ட சொன்னேன்னா புத்தாண்டு அன்னைக்கு காலையில் நான் கால் பண்ணேன், ஐயா எனக்கு வந்து என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணார், இதுதான் எனக்கு பெரிய கிஃப்ட்டுன்னு. நீங்கள் வந்து வருவாருன்னு எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. நான் எல்லா சீடருக்கும் சொல்கிறேன், ஐயா வந்தார். ஐயா வந்து நித்திய மூகாம்பிகைக்கு தரிசனம் கொடுத்தாரு, நீ நல்லா இருப்ப அப்படின்னு. எனக்கு வந்து முருகன்னா ரொம்ப பற்று. அதாவது 12 வயதுலேருந்து
ரொம்ப கடவுள் மேலே ரொம்ப பற்று. விநாயகர் அகவல், கோளாறு பதிகம், கந்ததிஷ்டி கவசம், திருவாசகம், திருப்புகழ், எந்த பாட்டுனாலும் நான் பாடுவேன் ஐயா. ஒரு பாட்டும் வந்து எனக்கு காட்சி கொடுக்கவே இல்லை ஐயா. ஒன்றுமே பண்ணலை. எங்கேயுமே சிவன் வரல, ஒருத்தரும் வரலையா, முருகரே வரலையா. என் குருநாதர் வந்தா ஐயா. நான் பாடம் வாங்கி முதல் பாடம் கதி பாடம், அதாவது 6 மாதத்தில் வாமா 2வது பாடம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா நான் அழைக்கவே இல்லை அடுத்த பாடம் வாங்குறதுக்கு. 9 மாதம் கழிச்சு வந்திருக்கேன் ஐயா. இன்னும் இப்போ தான் ஐயா அழைச்சிருக்காரு. நான் கவலைப்படவே இல்லை ஐயா. காரணம் அந்த பாடத்தின் வலிமை. சிறப்பு சிறப்பு சிறப்பு. பாடம் பண்ணுங்க பண்ணுங்க, நீங்கள் சொல்கிறீங்க, பண்ணக்கூடிய அனுபவத்தில் நான் வந்து சொல்கிறேன் ஐயா. சூப்பர். நம்ம குருநாதரை நம்பினோம்னா அதை விட வேறு எதுவுமே கிடையாதுன்னு. ஐயா ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன். நான் மாயாவாதி கிடையாது, மந்திரவாதி கிடையாது, என்னை வந்து யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லுவார். நான் கேட்டிருக்கேன். என்னுடைய கணவருக்கு வந்து கையில் சின்ன கட்டி இருந்ததுங்க. ஐயாவுடைய திருநீரை வந்து பூசணும். அது திருநீருன்னு சொல்கிறத விட திருநீற்ற பூசணும். அந்த கட்டியே இல்லையா, இந்த இங்கே தான் இருக்கிறாங்க கணவர். அதே போல் என் உறவினர்களுக்கு ஒரு எங்கள் அத்தை மாமா இவரெல்லாம் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க. அவருக்கு வந்து திருநீரை கொண்டு போய் நாங்கள் பூசல ஐயா, அவரோட சீடனாகிய நாங்கள் நீங்கள் வந்து அவரை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு 20 ஆண்டு காலமாக இருக்கட்டுமே, நம்ம ஐயாவோட திருநீற்ற பூசி ஒரு 21 காலமாக இருக்கட்டுமே ஐயா, அவங்க இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அந்த மகிமையெல்லாம் எதுக்குன்னா நம்ம குருநாதருக்கு தான். நான் பிறந்து 40 வருடங்கள் இருக்கு. 40 வருடத்தில் என் தாய் தந்தரி என்னை ஈன்று உலகத்தை காட்டினாங்க. நானும் ஆன்மீகத்தில் நிறைய நாட்டம் கொண்டிருந்தேன். ஆனால் இந்த கதிப்பாடம் வாங்கி 9 மாதங்கள் எங்கள் ஐயாவோடைய நான் தொடர்பு கொண்டிருந்ததுனால, இந்த இருக்காங்க அம்மா, இந்த இருக்காங்க அப்பா அப்படிங்கிற ஒரு நிலைமையை வந்து அடைஞ்சிருக்கேன். ஏன்னா நான் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கேன் சார். அந்த கஷ்டம்லாம் கருமால தான் அந்த கஷ்டப்படுறீங்கன்னு இப்போ நீங்கள் சொன்னீங்க. அவ்வளோ பெரிய கருமா வந்து 40 வயசு எனக்கு என்ன பண்ணிச்சு, கஷ்டப்பட வச்சுது. நான் அவ்வளோ ஆன்மீகத்தை சாமி கும்பிட்டோம். ஆனால் 9 மாதங்கள் நம்ம ஐயாவோட தொடர்பு வச்சதுனால என்ன அந்த கருமா போய் வச்சு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. முதல் ஸ்பீச், முதல் பேஜ், அதாவது நான் வந்து ஐடியில் முதல் மார்க் எடுத்தேன். என் கணவர் இருக்கார், நல்லா படிப்பேன், இங்கிலீஷ் BA அன்கம்ப்ளீட்டட், எதுவுமே பிரயோஜனம் இல்லையா. இந்த வந்து உட்காந்து பேசுகிறோம் பாருங்க ஐயாவோட தொடர்பு வச்சு, இதுதான் நிரந்தரம். இதை வந்து உண்மையிலே நான் பேசுகிறேன். இங்கே வந்து 2வது பாடம் வாங்குறதுக்கு இந்த ஐயாட்ட கேட்டதை வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோ இங்கே வந்து பேசணுமோ எதுவுமே வரல. நீங்கள் சொன்னீங்க ஐயா வருவாருன்னு சொன்னீங்க, நான் வந்தேன்னு போய் சொல்லுமா அப்படின்னு ஐயா சொன்னார். நான் மாயாவாதி இல்லை, மந்திரவாதி இல்லை, உன்னுடைய கணவருடைய கையில் உள்ள கட்டியை போக்கினே, அதை ஏன் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு என்னை சொல்ல வச்சிருக்காரு. நம்ம வந்து யாரோட உருவாடணும், நானும் எவ்வளோ சொந்த பந்தங்களோட உருவாடி இருக்கேன். என் தாய் மேலே பற்று வச்சுருக்கேன், என் தந்தை மீது பற்று வச்சுருக்கேன், என் கணவர் மீதும் பற்று வச்சுருந்தேன். ஆனால் யாருமே எனக்கு பிரயோஜனம் இல்லையா. என் குருநாதர் மீது வச்சுருக்க பட்டு தான் என் நிரந்தரம். அனுபவத்தில் சொல்கிறையா, ₹1 காசு இல்லாமல் ஒரு நேரம் நாங்கள் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு ₹1 காசு இல்லைனாலும் எங்கள் குருநாதர் இருக்காரு பாருங்க, அதுவே எனக்கு போதியா, அதுவே கோடி சுத்து. இப்போ சொன்னீங்க நீங்கள் எல்லாரும் எதுக்கு பாடம் பண்ணுறோம், நம்ம வந்து சாவா வரம் வேங்கணும், அதை நினச்சி பாடம் பண்ணுங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ நான் சொல்கிறேன் ஐயா, சப்போஸ் அப்படி நான் பாடம் பண்ணியும் என்னுடைய கர்மா மறுபிறவி கொடுத்தா எனக்கு இப்போ மறவா பிறவி வேணும்னு நான் நினைக்கிறேன் ஐயா. காரைக்கால் அம்மையார் மாதிரி. ஆமாம், ஈசனே உன்னை மறக்கூடாது, குருவே உன்னை மறக்கூடாது. அப்படியே கர்மம் வேணும் மறுபிறவி நான் எடுத்துட்டேன்னா என் குருநாதரை வழங்கக்கூடிய அந்த நினைவோடு அந்த பிறவி கொடுக்கணும், தவிர வேற எந்த பிறவியும் எனக்கு வேண்டாம் ஐயா. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆத்மா வணக்கங்கள். ஆத்மா வணக்கம். நான் பேசல, இந்த மனபாவனையோடு மட்டும்தான் ஒரு பாடம் பண்ணுறவங்களுக்கு அவங்க யோகி ஆகக்கூடிய வல்லமையாக வரும். இந்த பாவனை இல்லாமல் நானும் ஏதோ மிஷின் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த பாடத்தால் எனக்கு எந்த பயனும் இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஐயா. நாங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து காலையில் ட்ரெயின் விட்டு இறங்கும் போது ஐயா ஆசிரமத்துக்கு போகிறதா மண்டபத்துக்கு போகிறதா, ஏன் எங்களை இப்படி வந்து நீங்கள் இருக்கும்போது பசியோடு நான் வந்தால் பசியோடு இருக்கக்கூடாது, சீடர்கள் வந்து யாரும் வந்து
நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஐயா எங்கே இறங்கணும்னு தெரியாமல் தத்தளிக்கிறோம். நேற்று உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோம் இங்கே வந்துட்டு போங்கன்னு. ஆனால் என்னுடைய உள்மனசு நம்ம போய் அவரை பார்த்துட்டு இங்கே வந்துருமே அப்படின்னு தோணுச்சு. போனோம், பார்த்தோம். அங்கேயும் நின்று கேட்டேன், நமக்காக நம்ம ஐயா இவ்வளோ பெரிய மண்டபத்தையும் உருவாக்கி வச்சிருக்காரு. அது என்னைக்கு நமக்கு நிரந்தரம் தான். அந்த இடத்த போய் பார்த்துட்டு வருமே, என்னதான் ஆயின்னு பார்க்குமே. அப்புறம் அவருக்கு கட்டி பிடிச்ச அந்த இடத்துக்கு என்ன ஒரு மரியாதை, நம்ம சீடராக்கி நம்மளால போயிட்டு வருமே அப்படின்னு நாங்கள் போனோம். ஆனால் எங்களை வந்து எங்கே கொண்டாந்து உட்கார வச்சிருக்கு சொல்லுங்க எல்லாரும், எங்கே கொண்டாந்து எங்கே வச்சிருக்கு? அவரோட சீடர் தான். நான் ரொம்ப வந்து குழப்பமாக இருந்தேன். நம்ம ஐயா அங்கே பார்க்குறதா இங்கே பார்க்குறதா, எங்கேயும் பார்க்க வேண்டாம், நம்மளோட எப்பயுமே இருப்பார். இந்த இருந்துகிட்டு இருக்காங்க நம்ம ஐயாவோட மகனா. என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், இங்கே கொண்டாந்து எங்களை சேர்த்துருக்கு. இதுக்கு காரணம் என் குருநாதர் தான். என்னை போல எத்தனை சீடர்கள் வந்து இன்னும் வீட்டில் இருந்துட்டு எங்கே போகிறது, இங்கே வரதா அங்கே வரதான்னு தத்தளிப்பாங்க. அந்த எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தரமாக என் குருநாதர் சொல்கிறாரு, நீ எங்கேயுமே போக வேண்டாம், நீ மனதே நினைச்சிடுது. அது சரியான பாடைக்கு கொண்டாந்து நீங்கள் நிப்பாட்டியிருக்கீங்க. ஆத்மா வணக்கங்க.